வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நானும் நரேஷும் என்ன வணக்கம் வியூவர்ஸ், மீண்டும் என்ன இவனை வச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. டேய் சுகர் பேஷண்ட்ரா நான் எனக்கே தெரியும் மீண்டும் மீண்டும் தான் போகுது. அதுவும் இந்த டீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மானாவரியா போயிட்டு இருக்கு. அதே சட்டை, அதே இடம், அதே நரைச்ச முடி எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. மிஞ்சி போனால் அந்த முடி இப்போ டைம் லாப்ஸ் போட்டோன்னு முடி அப்படி நரைக்க ஆரம்பிக்கும், அப்படி புதுசாக நரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னும் நீங்கள் டீல் முடிக்கலையா, பேசிக்கினே இருக்கீங்க, அப்படி தான் இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 30 to 50K கவர் பண்ண போகிறோம். சரியா? 50K அண்ட் அபோ நம்ம வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா 50K அண்ட் அபோ வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டிவைசஸ் இருக்கு. எனக்கு வந்து மைண்டில் என்ன தோணுது அப்படின்னா, அதுக்கான கன்சியூமர்ஸ் ரொம்ப தின். அது வந்து அபோ 1 lakh. அது ரொம்ப ஆமாம், அது ரொம்ப இல்லை அதுக்கான கன்சியூமர்ஸே வந்து ரொம்ப கம்மி. அதே சமயம் தேவையில்லாமல் நிறைய பேருக்கு நல்லா இல்லாத ப்ராடக்ட் மேலே ஆசையை தூண்டி விடக்கூடாது. புரியுது, அப்படி யோசிக்கிறேன். சரியா? சரி, இப்போ ஃபேக்ட் என்னன்னா 30 to 50 வந்து செம க்ரௌடடுங்க. நம்ம எப்பயுமே வந்து 30K அப்படிங்கிறது தான் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி 25 to 30Kலே நீங்கள் வந்து நிறைய நல்ல டிவைஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ 30லேருந்து நீங்கள் 50 வரைக்கும் பார்க்க போறீங்க. கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்க போகுது, அது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லார் மைண்ட்லேயும் வரக்கூடிய டிவைஸ் தான் என் மைண்ட்லேயே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 12R. இல்லை 12R வந்து பார்த்தீங்கன்னா LTPO பேனல் இருக்குது, நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது, ஏன்னா மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு. அதே சமயம் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் 100 watt இருக்குது, 5500 mAh பேட்டரி இருக்குது, 8 Gen 2 இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ். இதுக்கும் பெரிய அப்டேட்ஸ்லாம் அது பெரிய வித்தியாசம் வரப்போகிறது இல்லை, ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து 30 to 50Kக்குள்ளே பார்க்கும்போது ஏன் நீங்கள் வந்து 50 வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 12R போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி சென்சார் சூப்பராக இருக்கும், பட் மற்ற சென்சார்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், அவ்வளோதான். புரியுது. மற்றபடி நல்ல டிவைஸ். 13R எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிரைமரி சென்சார் வந்து 12R மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் யூசர் அல்காரிதம்ல பிரச்சனை இருக்குது. அவங்க இன்னும் கோட் மாற்றணும், அப்டேட் வரும். டெலிஃபோட்டோ வந்து 20x வரைக்குமே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ மூன் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுக்க முடியாது, அது ஏஆவே இருக்கட்டுமே, பட் மூன் ஃபோட்டோ எடுக்க முடியுது. அதே சமயம் இப்போ கொஞ்சம் ஜூம்டு ஷாட்ஸ் வந்து 10x 15xலாம் எடுக்கணும்னு நினச்சா கூட அதெல்லாம் எடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து சிங்கிள் சென்சார்னால இதில் முடியாது. பட் அதில் வந்து அந்த 2x டெலிஃபோட்டோ இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்குது. மற்றபடி அந்த 8MP தண்டக்கர்மம் தான், இதுலேயும் அதே 8MP தான். ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து 8 Gen 3யோட ISP-யா ரீசன்னு தெரில, பட் செல்ஃபி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது 13Rல. இப்போ 13Rம் இருக்குது, 12Rம் இருக்குது. 12R வந்து 37Kக்கு 856, 13R வந்து உங்களுக்கு 40Kக்கு கார்டு ஆஃபரோட சேர்த்து பார்க்கும்போது 1256. ரைட்டா? அடுத்து வந்து ரியல்மி GT6 8S Gen 3யோட டெலிஃபோட்டோலாம் இருந்தாலும் கூட அதுவும் ஒரு ஜோக்கர் தான். சரியா? பேட்டரி பேக்கப் தாறுமாறு, மீடியா சென்ட்ரிக் சூப்பர், 120 watt சார்ஜிங். ஓவராலாக வந்து கலர் வைஸ் தான். அதுவும் இவ்வளோ நேரம் OnePlus பேசணும்னா கலர் வைஸ் தான். BBK மேசிவோ தான் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான். அவன் வந்து எவ்வளோ நாள் போகுது நீ இந்த ஃபன் டச் வச்சிங்கன்னு நம்மளும் எவ்வளோ நாள் தான் அரைக்கிறதுன்னு புரியல. அவங்களும் வந்து அப்டேட் வருங்கிறாங்க, ஏதாவது நடக்குங்கிறாங்க. நானும் காத்து. GT6 ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு 35க்கு வந்துட்டான். 8 to 56 அது முன்ன வந்து அதான் 40ஸ்ல இருந்தது, இப்போ 35க்கு வந்துட்டான். பரவாயில்ல. ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நிறைய பேர் வாங்கிட்டாங்க, அவங்க இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவங்க பீட்டாலாம் வந்துச்சுரா, புரியுது. அவன் OnePlusல வந்த மாதிரி ரியல்மிலையும் பீட்டாலாம் வந்துச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ வந்து புது கன்சியூமர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா LTPO பேனலோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா ரியல்மி டிவைஸ் வேணும்னு நினைச்சா கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு மேட்டர் என்னன்னா, சிவியும் இருக்கு. சரியா? சிவி வந்து 39Kக்கு இருக்கு. இப்போ 39Kக்கு இருக்க சிவிக்கும் இந்த 35Kக்கு இருக்க GT6க்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி வந்து கம்பேரிசன் வீடியோ போட்டோம். நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆமா, ரெண்டுத்துலயும் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, சிவில வந்து கேமரா சென்சார்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல டுவல் 32 இருக்கும். ஆனா ப்ராசசிங் எதுல நல்லா இருக்கு? இதுல தான், சிவில தான் நல்லா இருக்கு. அப்ப ரைட், அது தெரிஞ்ச விஷயம் தான். புரியுது. எல்லாத்துலயுமே வீடியோ எல்லாத்துலயுமே இது கொஞ்சம் GT-யோட பெட்டர். GT வந்து எங்க சிவியை ஓவர்டேக் அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டரி லைஃப், சார்ஜிங் மெக்கானிசம், இந்த ரெண்டு இடம். ஆமா, ரெண்டு இடத்துலயுமே வந்து, ஏன்னா அது வந்து 120 watt கம்மியா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஆமா, இது 4700 mAh தான். அப்புறம் 67 watt, புரியுது. அது 120 watt வரைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும், சார்ஜ் ஆகிற மெக்கானிசமும் ஃபாஸ்டா இருக்கும். ஆனா கேமரானா சிவி தான். குட் டிவைஸ் ஃபார் போட்டோஸ். வீடியோஸ் வந்து அடிச்சு சொல்லுவேன், சாம்சங் இல்லனா பிக்சல் இல்லனா ஆப்பிள், இவங்க மூணு பேரும் தான் வீடியோல டாப் நாட்ச். பிக்சல்னா 8 இருக்கானே. பிக்சல் 8 இருக்கா? பிக்சல் 8 கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டி S23 ஸ்டாக் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ வேற என்னடானா, நம்ப முடியாத அளவுக்கு S24 FE. கடைசியா பேசுவோம், நிறைய இருக்காது. அவன் பெரிய ஆளுங்க, அவர் ஒரு முக்கிய பிரமுகர். அவருக்கு வந்து நாங்க கண்டிப்பா இடம் கொடுத்தே ஆகணும். ஸ்லாட் தனியா வச்சிருக்கோம் அவருக்கு. அப்புறம் தனி கவனிப்பு. அல்ட்ரா இருக்கானே,
எட்ஜ் 50 அல்ட்ரா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல ப்ராசர், ஓகே 8s Gen 3 இருக்கு. அதே சமயம் கேமரால பெரிஸ்கோப் செட்டப் இது எல்லாமே இருக்கு. மோட்டோரோலா அதே கதை தான், கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் பெட்டரா இருக்கும். இதுலயும் அப்படிதானா? கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் பெட்டரா இருக்கும். அது கேமரா ஆப்லயும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் நிறைய பேர் என்ன நினைச்சேன்னா 7300 தான் ஒருவேளை 850 ஸ்லோவா இருக்கான்னு பார்த்தேன். நிறைய பேர் அண்ணே மோட்டோரோலாவே ஸ்லோவா தானே இருக்கு அப்படின்ட்டாங்க. கேமரா ஆப் எல்லாமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஓவர் த ரன் வந்து ஆல்ரெடி ஹலோ யூஏ அல்ட்டியா இருக்கு, கஸ்டமைசேஷன் தாறுமாறு. மோட்டோ ஆக்ஷன்ஸ் மோட்டோக்கு நம்ம தனியா ஒரு கேட்டகரைஸ்க்கு ஆப்பே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ மோட்டோ ஆக்ஷன்ஸும் அல்ட்டி, சாப் ட்விஸ்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் கேட்கணும் நினைச்சேன். மோட்டோல நம்ம மொத்த பிராண்ட்லாம் பத்தி பேசணும், HMD சர்வீஸ் பத்தி பேசணும், ஹானர் பத்தி கூட, ஹானர் பத்தி ரொம்ப பேசிட்டோம். மோட்டோ பத்தி மொத்த பிராண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சது. மோட்டோவும் கொஞ்சம் ஆவரேஜ் தான்டா. மோட்டோ வந்து சில சமயங்கள் என்ன பண்றானா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணி கொடுத்ததையும் பாக்குறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அலைய விட்டு காசு பே பண்ணாதான் மாத்தி கொடுப்பேன்னு வெறுப்பேத்துறதையும் பாக்குறேன் மோட்டோல. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம தனியா ஒரு ரேங்கிங்கே பண்ணணும்னு தோணுது. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ல இருக்கலே கிங் யாரு அப்படின்னு கேட்டா பிபிகே ஃபேமிலி டாப்டா. பிபிகே சரியா? OnePlus, Oppo, Realme, Vivo, நல்லா அந்த கிரீன் லைன் இஷ்யூ நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லீனிங் டுவர்ட்ஸ் சாம்சங் மாதிரி ஃபீல் ஆகும். என்னதான் அந்த பக்கியை போட்டு அடி நம்ம அடிச்சு துவைச்சிருந்தாலும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சாம்சங். சரியா? ஏன்னா 10ல 3 பேர் குறை சொன்னாங்க, மீதி 7 பேர் பரவாயில்லன்ட்டாங்க. அதனால இப்போ அதே மாதிரி தான் ஆப்பிளுக்கும் இருக்கு. நம்ம கூட ஆப்பிள் வந்து ஆஹா ஓஹோன்னு நினைச்சா ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ கொஞ்சம் முன்னாடி கேட்ட iPhone 13 வந்து 40,000 ரூபாய் விற்கிது. 40,000 ரூபாய் விற்கிற iPhone 13 சத்தியமா நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்ல. பிளஸ் மக்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் 13 வந்து இனிமே வேணாம் அவங்க சொல்றாங்க, அண்ணன் லிஸ்ட்லயே வைக்காத தூக்கி போட்டுரு அப்படின்றாங்க. சோ ஏன்னா எதுக்காக 4 சீசனா 13 பத்தி பெஸ்ட் எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த சொன்ன நண்பருக்கே பிரச்சனை புரியுது. எனக்கு ப்ராப்ளம் சம தலைவலி ஆயிடுச்சு, டிஸ்பிளே இஷ்யூ. ஆப்பிள் வந்து எனக்கு ஆப்பிள் வந்து ரெஸ்பான்சிவாவே இல்ல. ரெஸ்பான்சிவா இல்லைன்னா 2 ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஒன்னு, ஒரு பிராண்ட் இருக்கு, அதை நல்லா சப்போர்ட் பண்றாங்க, பட் நீங்க அவங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிக்கினே இருக்கீங்க, ரெஸ்பாண்டே அவன் பண்ணல. இது ஒண்ணு, இது நான் ரெஸ்பான்சிவ். இன்னொன்னு என்னன்னா, எந்த விதத்துல ரெஸ்பான்சிவ் இல்லைன்னு சொல்றோம்னா, நீங்க போறீங்க ட்ரை பண்றீங்க எல்லாம் முடியாத இது அது ரூடா. ஆமா. சோ இதுல வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஆப்பிள் வந்து தெளிவா என்ன சொல்லுவாங்க, பொலைட்டா சொல்லுவாங்க, சாரி சார் we can't provide replacement of display for this. ரைட் கிட்னி ஃப்ரீயா இருக்கா சார்? சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. 13 வேணாம், ஓகே புரியுது. எல்லாம் 14 13 சேம் தான். அது இல்ல நான் எப்படி வரேன் 15 வாங்குறேன்னு வெச்சுக்கோ. அதே மாதிரி சாம்சங்ல ஏதோ S சீரிஸ்ல நல்லா தான் வாங்குறேன். அந்த கேர் பிளஸ் போறது வர்த்தா இல்லையா? கேர் பிளஸ் வந்து 2 பேர்கிட்டயுமே சூப்பர், இன்னும் பிரீமியமா இது பண்ணலாம்ல. கேர் பிளஸ் 2 பேர்கிட்டயுமே வர்த், 2 பேர்கிட்டயுமே வர்த் மட்டும் இல்லாம 2 பேரோட அந்த ஐடியாஸும் தெரிஞ்சா நம்ம எஸ்கேப் புரியுது. எப்படி கிளைம் பண்றதுன்னு தெரியாதப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகும். அத பத்தி நல்லா பாத்துக்கணும். ஆமா. சாம்சங்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களோட சர்விஃபையோ அது கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க, நீங்க வந்து பண்ணிக்கலாம்னு வெச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 16K கிட்ட நீங்க பே பண்ணுவீங்க. ஐபோனுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 16 இந்த மாதிரியான டிவைஸ் 15லாம் இருக்கீங்கன்னா 18.5 அந்த மாதிரி பே பண்ணுவீங்க. நீங்க வந்து அந்த இது கேர் முடியறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணி நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண ட்ரிக் மாதிரி தான் மனசை பொறுத்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க போலாம். அதான் மனசை பொறுத்து. இப்போ என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, உடைக்கிறதுக்கு சத்தியமா மனசு வரல, ஆனா நம்ம வந்து பேட்டரியாவது மாத்திப்போமே, அந்த மாதிரி கம்மி பிரைஸ்க்கு பேட்டரி மாத்த ட்ரை பண்ணலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுக்கலாம். வாங்கும்போதே உங்களுக்கே தெரியும், வாங்கும்போதே நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க, அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. அதேதான், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு என்ன ரெக்வயர்டோ அதை மட்டும் நீங்க பண்ணிக்கிறதே பெட்டர். அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி பழகிட்டோம்னு ஒரு சில டிவைஸ் எல்லாம் உடைக்க மனசு, எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆயிடும். அதனால உடைக்க மனசு வராது. பேட்டரி மாத்துறது வந்து நம்ம கொஞ்சம் பெட்டர் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். சும்மாவே பேட்டரி வந்து ஆப்பிள் அளவுக்கு சாம்சங்ல காஸ்ட்லி கிடையாது, 2000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். அது பிளஸ் ஜிஎஸ்டி மாதிரி தான் போடுவாங்க. ஆப்பிள் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 6000 7000 சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அது கம்பேர் பண்ணும்போது சாம்சங்ல அல்ட்ரா சீரிஸ்க்கே உங்களுக்கு வந்து பேட்டரி பிரைஸ் கம்மி தான். ஓகே. சோ அதனால கேர் பிளஸ் வந்து நீங்க யோசிச்சு போட்டுக்கோங்க. டிபெண்ட்ஸ் நீங்க எவ்வளவு ஹார்ஷ் யூசர்ங்கிறத பொறுத்து. சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ சிவி வந்து ஸ்கோர் பண்ணுதா, GT6 பேட்டரி லைஃப், கர்வ் பேனல், கேமரால சிவி தான். சிவி தான் கேமரால. அவங்க 2 பேருக்கு கம்பேர் பண்ணும்போது சிவி தான். பிக்சல் 8 ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். 8A வந்து பார்த்தனா உனக்கு கொஞ்சம் பெசல்ஸ் அசிங்கமா இருக்கு. 7A 8A இப்படி வர 7A 8A அப்படின்னா 8A போயிடலாம்னு சொல்லுவாங்க. 8A போயிடலாம். ஆனா இப்பயும் கூட என்ன ஆகும்னு பார்த்தனா, நம்பர் சீரிஸ்க்கு தான் எக்ஸ்க்ளூசிவா சினிமேட்டிக் வீடியோ மோட்லாம் இருக்கும், பிளர்ட் வீடியோ. ஆனா அந்த ஏ ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஏ சீரிஸ்க்கு கம்மியா இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் இந்த வைப்ரேஷன் ஃபீச்சரையே ஏ சீரிஸ்க்கு கொடுக்காம டார்ச்சர் பண்ணாங்க. பட் இப்போ கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்டாங்க. 6A ல இருந்து எல்லாத்துக்குமே வைப்ரேஷன் ஃபீச்சர் இருக்கு. இப்போ 8A போயிட்டா என்ன அட்வான்டேஜ்னு சொல்றேன். 8A போயிட்டா காம்பாக்ட்னஸ் அந்த டிசைன் நல்லா இருக்கும், பட் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசு. 8A ஓட பிகெஸ்ட் அட்வான்டேஜ் 7 இயர்ஸ் அப்டேட். ஏன்னா இப்போ 7 வாங்கினா உனக்கு அது கிடையாது, முடிஞ்சிரும். என்ன 17 18 ஓட முடியுதா? 18 ஓட முடிஞ்சிரும். 18 ஓட முடியும். இது வாங்கினா உனக்கு 19 20
20 வரைக்கும் போகும். அப்படியே ஃபீச்சர்ஸ் தர மாட்டா, 20 தான் ஃபீச்சர்ஸ் தருவான். அது தரானோ தரலையோ 20 வரைக்கும் அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வரும்னு வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி பேட்ச் அந்த மாதிரி வரும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ண எனக்கு மனசு வரல. கரெக்ட் தான். சோ மொத்தம் 8A-வா 8ஆன்னு கேட்டா நான் 8 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். 8A போயிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சிமெட்ரிக் பெசல் இருக்கும். ஆனா 7 8A வானா 8A தான். 7 8A ஏன் இப்படி சொல்றேன்னா எல்லாமே இந்த சர்க்கிள்லே தான் சுத்துது, அரௌண்டிங்லயே தான் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ல போயிட்டு மூவி மோஷன் பிளர் வீடியோ எடுக்க போறீங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபேக்டரி. சரியா? ஹானர் 200 Pro நச்சு ஃபோனு. ஆல்ரெடி ஹானரை பற்றி நாங்கள் பேசிட்டோம், வெளுத்துட்டோம். ஆமாம், சர்வீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது என்னன்னா எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிவைஸில் எதில் அப்டேட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் மூலமாக ஃபோன் நல்லா இருக்கா நாசமாக போயிருக்கான்னு. அதான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய ஃபோரம் இருக்குங்க. ரெட்டிட்டு, நம்ம டெலிகிராம் சேனல், இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் நிதானமாக ஒரு அப்டேட் வந்தால் அதில் போயிட்டு பாருங்க. அதில் எவனாவது ஒருத்தர் பிரச்சனைனா நிறுத்திடுங்க, வேண்டாம். ஒரு மாசம் ஆனாலும் கழிச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எல்லாரும் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு ப்ரோன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டில யார் கேட்டாலும் நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நல்லா இருக்குன்னாங்கன்னா தைரியமா பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா உங்க டிஸ்ப்ளேவை காப்பாத்தலாம். கண்டிப்பா டிஸ்ப்ளே மட்டும் இல்ல, போனே காப்பாத்தலாம். போர்டு இருக்குல்ல. சரி, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து iQOO 12ங்க. டெரர் ஃபோன் இந்த பட்ஜெட்ல. அதே மாதிரி வீடியோ போட்டோம்ல நம்ம. இது iQOO 12க்கா? 13 அது. iQOO 13 தான். சரி, iQOO 12 பொறுத்த வரைக்கும் சிம்பிள்ங்க. பெரிஸ்கோபிக் செட்டப்ல இருந்து எல்லாமே உண்டு. 13ஓட iQOO 12 கொஞ்சம் பெட்டர்ன மாதிரியான ஆப்ஷன் மக்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. ஸோ iQOO 12 வந்து எனக்கு தெரிஞ்சு 42,000 போது இது 13 போட்டு தள்ளிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 13 பதில் ஏன் பேசாம இதுல லேண்ட் ஆகக்கூடாதுன்னு தோணும். ஒருத்தன் இருக்கான். கலர் OS தவிர வந்து இதுல வந்து ஃபன் டச் யூஐங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டவுன் சைட் மாதிரி இருக்குமே தவிர மத்தபடி வந்து iQOO 12 குறை சொல்ற அளவுக்குலாம் பெருசா கிடையாது. எல்லாம் ஆல் ரவுண்டர் மாதிரி அது. கேமிங், கேமரா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும். எல்லாமே நல்ல டிவைஸ். இந்த ஐபோன் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபோன் வந்து 128GB தான் விற்பாங்கங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரைஸ் கம்மியா ஆறது 128GB தான் கம்மியா இருக்கும். அந்த பிரைஸ்க்கு நீங்க ஒரு ஆண்ட்ராய்டுல 256 512 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற GT6ல நீங்க வாங்க போறதெல்லாம் பிரீமியம் போனு. ஒரு போட்டோவே 15 MB இருக்கும். சோ நீங்க அதெல்லாம் ஒரு வீடியோல எடுத்தீங்கன்னா GB ல போகும். டிபெண்ட்ஸ்னு வச்சுக்கேன். ஹை எஃபிஷியன்சி எல்லாம் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா 2 MB 4 MB எடுக்கும். சோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஸ்டோரேஜ் பாத்துக்கோங்க. இப்போ ஹைலைட் என்னன்னா GT6 சிவில எல்லாம் 512GB மாடல் உண்டு. அதையே நீங்க வாங்கிட்டு போயிடலாம் இந்த பட்ஜெட்ல, மீடியா சென்ட்ரிக்கா போறதா இருந்தா. ஏன்னா இப்போ GT6லாம் பாத்தீங்கன்னா 40,000 41,000க்கு நீங்க 512 வாங்கிட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறோம். அதனால ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் 256 வாங்குறது எப்பயுமே பெட்டர். சரியா? கொஞ்சமாக நம்ம கொஞ்சம், ஏன்னா ஐஃபோனில் நான் ஒரு சில பிரச்சனைகள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? அதில் தான் எடுக்கிறோம். சாரி, வீடியோ அதில் தான் எடுக்கிறோம். அதனால தான் நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. அதுவும் முக்கியமாக எதுக்கு ரிலவெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வீடியோ கேமரா. இந்த மேக்கு ஏற மாட்டேங்குங்க, என்னன்னு தெரிலங்க. நான் வந்து ஏசஸ்ல போட்டு சல்லுன்னு ஏறுது. OnePlus அவன் ஷேர் பண்ணுற ஆப்பிளுக்கு இது நான் என்னத்த சொல்றது, மேக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னே தெரிலங்க, ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. முன்னெல்லாம் அப்படி இருந்தது இல்லை. மேபி ஏதாவது பக்கான்னு தெரில, ஏர்ட்ராப் ரிலேட்டட் பக்கான்னு தெரில, ரொம்ப ஸ்லோவாக போகவே மாட்டேங்குதுன்னு சொல்ல. 2GB ஃபைல் போகிறதுக்கு மட்டுமே 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகுது. அந்த 4 நிமிஷத்துக்கு பதில் நான் கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தா 30 செகண்ட்ல அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனால் OnePlus 2 ஆப்பிள் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. செம ஃபாஸ்ட்டாக போகுது. 30 செகண்ட்ஸ்க்குள்ளாரே போகுது. 100 MB ஸ்பீடுக்கு மேலே போகுது. ஸோ அது என்னன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ ஹைலைட் என்னன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ் ஒரு ஃபேக்டர் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் லாஸ்ட்டாக S23 ஆல்ரெடி சொல்லிட்டோம். நல்ல டிவைஸு, காம்பாக்ட் டிவைஸு, கேஷுவல் யூசர்ஸ்க்கு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குது. பட் இன்டென்ஸ் யூசருக்கு பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபோன் டிவைஸ் அது அவுட்டோரில் ஹீட் ஆகும். நீங்கள் மொபைல் டேட்டாவில் வந்து ஒரு சில டாஸ்க்லாம் இன்டென்ஸாக கொடுத்தீங்கன்னா S23 கொஞ்சம் ஹீட் ஆக தான் செய்யும். சரியா? இப்போ வராங்க எங்கள் தலைவன், தானே தலைவன் S24 FE. இதில் நான் ஒன்று சொல்கிறேன். S24 FE நடுவில் வச்சுப்போம். இங்கே 13 வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஆல்ரவுண்டரா iQOO 12 வச்சுக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இது மூணுத்துல நான் யாரை தொடணும்? நான் போயிட்டு வரேன். இல்ல iQOO 12 சூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன யாராவது கேட்டாங்கன்னா iQOO 12 சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ சிலருக்கு என்ன தோணுனா, இப்போ வந்து மொபைல் வாங்கணும் 13 அப்படி கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களாம் என்ன பண்ணுவான்? இல்ல இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள்ரா. நீ ஏன் இதை மட்டும் சொல்ற? நான் எந்த அளவுக்கு கூட்டு போறேன்னு பாரு. iQOO 12 13 கூட நான் தூக்கிடுறேன் லிஸ்ட்ல இருந்து. S23 S24 FE S24 FE கேமரா நல்லா இருக்கும், அதை நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் 2400E எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் கேமரா நல்லா இருக்கும். எக்ஸினாஸ் வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் HDR அல்காரிதம்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. S21 Ultra எக்ஸினாஸ் யூஸ் பண்ணும்போதே நான் வந்து அந்த டிஃபரன்ஸை பார்த்தேன். நான் வந்து 888 வச்சிருந்தேன் 512GB, ராகவன் வந்து 256GB எக்ஸினாஸ் வச்சிருந்தாரு. ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து HDR வீடியோலையும் சரி ஃபோட்டோஸ்லையும் HDRல வந்து நச்சு பண்ணது யாருன்னா எக்ஸினாஸ் தான். இந்த ஸ்னாப்டிராகன் வேரியன்ட் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பூஸ்டடா போட்டோஸ் எடுக்கும் எப்பயுமே. கொதிக்க வேற செஞ்சிருவான். அது வந்து எக்ஸினாஸ் தான் கொதிக்கும். என்னண்ணே சாம்சங்ல அப்படிதான் இருந்தது. நான் என்ன பண்றது, அழக்கூடாது. சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அப்போ மொத்தம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ S23க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். S24 FEல எங்களுக்கு இருக்க ஒரே வருத்தமும் பயமும் என்னன்னா
நம்பி சொல்லலாமா அப்படிங்கிறது. ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா S24 சீரிஸ் அப்படிங்கறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட் கிடைக்கும். இப்போ நீங்க 23 பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல சாம்சங் பத்தி உங்களுக்கு தெரியும், 25ல அன்பேக்ட்ல அவன் 1UI 7ல கண்டிப்பா S சீரிஸ்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா விடுவான். அதெல்லாம் நீங்க தாராளமா அனுபவிக்கலாம். அது கேரண்டியே பண்ணலாம். S24 மேபி முக்கியமா வந்து குட் லாக் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கண்டிப்பா வைப்பான். இந்த பேசிக்கான AI ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ஒர்க் ஆகும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு 7 வருஷம் அப்டேட் S24 FE-ல எதிர்பார்க்கலாம். சர்வீஸும் சொன்ன மாதிரி சாம்சங் கொஞ்சம் நல்லா தான் பண்றான். சாம்சங் அதான் கொஞ்சம் பண்றாங்க. இந்த இடத்துல என்னன்னா அதான் உங்களுக்கு 2400E ஒரு பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க S24 FE போயிடலாம். இவ்வளவு நாளா நாங்க அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு 50ஸ்ல வந்து S24 இருக்கு. ஸோ இதுல இருந்து 10,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாதான் S24 போக முடியுது. அதுல இருந்து இதுல இருந்து 15,000 ஸ்பெண்ட் பண்ணாதான் S24 பிளஸ் போக முடியுது. 59,999 இருக்கு. ஆனா இப்போ S24 FE இங்க வந்ததுனால இப்போ அது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆகுது. இந்த 13,000 வாங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா தெளிவான முடிவெடுங்க. எனக்கு வந்து அதான் இப்போ S23க்கு பதில் அப்போ நான் இது வாங்கலாமான்னா வாங்கலாம். S23க்கும் இதுக்கும் பார்க்கும்போது பேட்டரி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், S23யோட பெட்டராக தான் டெலிவர் பண்ணும். இது பெரிய டிஸ்பிளே, இது பெரிய ஃபோன் ஆக்சுவலாக. புரியுது. FE வந்து பெரிய ஃபோன். ஸோ அதனால அதெல்லாம் பெட்டராக பண்ணிடும். என்ன பெசல்ஸ் கொஞ்சம் அந்த யூனிக் அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்காத மாதிரியான ஒரு பெசல் இருக்கும். மற்றபடி வந்து நல்ல டிவைஸ் தாங்க S24 FE இந்த பட்ஜெட்டுக்கு. இதுவே இதே நீங்க 50Kனா நாங்க இத பத்தி லிஸ்ட்லயே இல்லங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த SRK தான் பய சொடாப்புல S24 FE 45 கீழ வந்துருச்சு. அது 60,000 65,000 சொல்லிருந்தாங்க. நாங்க வந்து நாகவே எங்களுக்கு மைண்ட்லயே நாங்க அதை வச்சில்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஸோ இதாங்க ஃபேக்ட். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இன்னும் டிவைசஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கு. இந்த செக்மெண்ட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளிப்பு, மோட்டரோலாவில் கூட பார்த்தீங்கன்னா Razer 15 டிவைஸ் 7300 அதெல்லாம் இருக்கு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் வந்து ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ஆவரேஜ் யூசர் அதை கன்சிடர் நீங்களே பார்க்க மாட்டீங்க. ஆவரேஜா நீங்க Razer வாங்கணும்னு யோசிப்பீங்களா? ரொம்ப யூனிக்கா டிஃபரெண்டா ஓடிடுவீங்க. நீங்க மட்டும் தான் அதெல்லாம் வாங்கணும்னு யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நான் கேட்கணும்னு நினைச்சேன், டீல்ஸ்னாலே பொதுவாக நம்ம கன்சூமர்ஸ் கிட்ட இருக்க ஒரு விஷயம் ஆப்பிள். அதாவது பாதி பேர் வெயிட் பண்றதே ஆப்பிள் வாங்குறதுக்கு மட்டும்தான். இந்த ஆப்பிள் இல்ல, தெரியுது கிட்னியோட ஆப்பிள் வெயிட் பண்றதே ஆப்பிள் வாங்குறதுக்கு மட்டும்தான். அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 128GB மாடல் வேணாம் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா இன்னுமே iPhone 13 கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. புரியுது. அப்படி iPhone 13 தான் வாங்கணும்னு சொன்னா நான் என்ன சொல்லிடுவேன்னா, டேரக்டா போய் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல இதே பிரைஸ்க்கு நீங்க 512 கூட தூக்குங்க, இல்லை 256 வாங்கிக்கோங்க. இதோட கம்மி பிரைஸ்க்கே கிடைச்சிடும். அதை விட்டு கஷ்டப்பட்டு இங்கே வந்து நீங்கள் புதுசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? ஏன்னா 20,000 சம்திங் அந்த மாதிரி 30,000 கீழே வந்து iPhone 13ல உங்களுக்கு ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டே கிடைச்சிடும். அதுக்கு பேட்டரியை மாற்றிட்டு கூட போயிடலாம். கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லா ரஃப் அடி அடிச்சுட்டு கூட ஜாலியாக பேட்டரி மாற்றிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி போய்க்கோங்க. iPhone 14 ஓகே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, iPhone 15 எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு டைப் சி இருக்கு அப்படின்னாலும் அதில் வந்து ஏஐ கிடையாது. 16 சீரிஸ்ல ஏஐ உண்டு. இதுலலாம் வாய்ப்பே இல்லை. 15K கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டவுன்ல இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா 15 போனா டைப் சி. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் லைட்னிங்கை விட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அண்ட் எப்பயும் மாதிரி தான் ஆப்பிள் வந்து நீங்கள் ஒரு எக்கோ சிஸ்டமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்கோ சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா நீங்கள் அதை விட்டு வெளில வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஐஃபோன் மட்டும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்கிற டைப் சி ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விண்டோஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால பிரச்சனை இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ OnePlus டிவைஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து ஃபைல் ஈஸியாக அனுப்ப முடியுது. அடுத்து BBKல OnePlus வந்துருச்சு. ஓப்போ எடுத்துட்டு வந்துருவான், விவோ எடுத்துட்டு இல்லை ஓப்போல இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, ரியல்மில இருக்கு. இப்போ விவோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்துருவான். அடுத்து இவன் வருவான் போட்டிக்கு. எல்லாரும் வந்து ஆக்சுவலாக என்ன ஒன்றா கிராஸ் பிளாட்ஃபார்ம் இப்படி பண்ணாங்கன்னு வைங்களேன், நிஜமா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷங்க. இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? யூரோப்பியன் கவுன்சிலுக்கு. அவங்களுக்கு தானே. சரி சொல்லிட்டு அவங்க தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே அவங்க தான் வராங்க. ஸோ அதாங்க ஃபேக்ட். ஸோ அவங்க மொத்தம் வந்து சிம்பிள். உங்களுக்கு வந்து S24 FE மாதிரியான டிவைஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான மனசில் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் 2400 பற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. S24 வந்து பார்த்தீங்கன்னா 1UI வச்சுக்கிட்டு இருக்கும்போது 2.5 மணி நேரம் தான் SOT வருது. S24ல 1UI 7ல பீட்டா இல்லைன்னா 3.5 மணி நேரம் வரும். சரியா? ஆனால் S23 பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் வரும். அது யூசேஜ் பார்த்துக்கோங்க, இவர் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் இதே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதித்யாவோட கசின் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட யூசேஜ் இருக்கும். அவங்க வெறும் டே டு டே யூசேஜ், மினிமல் கேமிங் அப்படி இருப்பாங்க. நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேணாம். இல்ல நிறைய ஆப் இருக்கிறனாலே கஷ்டப்படுங்க. ஸோ அதெல்லாம் உங்களை கன்சிடர் பண்ணிட்டு தெளிவா முடிவெடுங்க. அதான் இப்போ சொல்றேன். ஏன்னா உங்க காசு, நாங்க பேச மாட்டோம் தான் போறோம், பேசிட்டே தான் இருப்போம். ஆமா, எங்களுக்கு ஆமா வாய்க்கு வந்த ஈஸியா அவ்வளவுதான் எங்களுக்கு பழகின விஷயங்க. இப்போ கூட நாங்க நினைச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம். அட பாவி, உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. சரி ஓகே குழம்பு. சரிங்க, மொத்தம் வந்து ஓரளவுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய ஒரு சில பதிவுகளில் வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு சில டீல்ஸையும் கவர் பண்ணலாம். சரியா?
டீலுங்கிறது போயிட்டே தாங்க இருக்கும். நான் தான் திரும்பியும் சொல்றேன், எல்லா வீடியோலயும் சொல்றது தான், வந்துகிட்டே இருக்கும். திரும்பியும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே டீல் சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து ஏப்ரல் வந்துரும், ஏப்ரல் மேல ஒரு டீல் வரும், அப்படியே வந்துட்டு தாங்க இருக்கும். அப்புறம் இந்த மே ஜூன் வந்து என்ன தெரியுமா எப்பயுமே சம்மர் சேல்ஸ். சம்மர் சேல்ஸ் சரியா? அப்புறம் மே ஜூன் முடியுதா, ஜூலை டைம்குள்ள வந்து வேற ஏதாவது ஒரு சேல் போட்டு அது வந்துகிட்டே சம்மர் சேலோட எக்ஸ்டென்ஷன் போடுவான். அடுத்து ஆகஸ்ட்ல பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் சேல். இப்போ நீங்க ஆப்பிள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த டைம்ல வந்து இவன் வந்துருவான், 17 வந்துரும், செப்டம்பர் டைம்ல 17 யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ரைட்டு, திரும்பி நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. தடையில விட தடையில தப்பி கூட அச்சமில்ல